வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று 3 நூல்கள் வெளியீட்டு விழா பற்றிய தகவல்களை பெற்றுத்தர இருக்கின்றோம். இந்த 3 நூல்களின் சிறப்புகள் பற்றியும் நாங்கள் இந்த நூலை எழுதியிருப்பவரிடமிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க இருக்கின்றோம். அவருடைய 3 நூல்களும் வெளியிட்டு வைக்கப்பட இருக்கின்றது. இந்த நூல்கள் பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக அவரை காற்றலையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் பேராசிரியர் அவர்களே. வணக்கம். வணக்கம். ஆமாம், உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கனடாவுக்கு வருகை தந்திருக்கின்றீர்கள். கனடாவில் உங்களுடைய நூல்கள் வெளியிட்டு வைக்கப்பட இருக்கின்ற இந்த நிகழ்வு பற்றி எமது நேர்களுக்கு குறிப்பிடுங்கள். என்னென்ன நூல்களை வெளியிட்டு வைக்கப் போகின்றீர்கள்? உண்மையிலே 3 நூல்கள் தான் நான் இங்கே கொண்டு வந்த நூல்கள். அவையும் பெரிய அளவில் இல்லை. ஒன்று, முதலாவது முக்கியமாக கடைசியாக நான் எழுதிய புத்தகம் யாழ்ப்பாணத்து கல்வி வளர்ச்சியில் இந்திய ஆசிரியர்களின் பங்களிப்பு. 1962 வரை யாழ்ப்பாணத்து கல்வி வளர்ச்சியில் இந்திய ஆசிரியர்களின் பங்களிப்பு மிக கணிசமான அளவு இருந்திருக்கிறது. குறிப்பாக விஞ்ஞானம், கணிதம், சமஸ்கிருதம் போன்ற விஞ்ஞான பாடங்கள், சயின்ஸ் பாடங்களும், இங்கிலீஷ் இவற்றிலும் இந்திய ஆசிரியர்கள் இங்கே வந்து கற்பித்து மிகப்பெரிய ஒரு நல்ல அறிஞர் பரம்பரையை உருவாக்கியிருக்கிறார்கள். அப்பொழுது யாழ்ப்பாணத்து கல்வி வளர்ச்சியில் அவர்களின் பங்களிப்பு மிக மகத்தானது. அதனை பற்றி விரிவாக ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அந்த நூலை இந்திய அரசாங்கம் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்திருக்கிறது. அந்த நூலுக்கான விருதுகளும் கிடைத்துள்ளன. இலங்கை அரசும் அந்த நூலுக்கான சாகித்யம் உள்ள விருதை தந்தது. ஒரு காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பெரும்பாலும் விஞ்ஞான கல்வி, ஆங்கில கல்வி இவற்றிலே இந்தியாவிலும் குறிப்பாக கேரளாவிலிருந்து வந்த ஆசிரியர்கள் அர்ப்பணிப்போடு பணியாற்றி ஒரு சாதனை நிலைநாட்டினார்கள் என்பதுதான் அந்த நூலினுடைய சாராம்சமாக அமைகிறது. அதை நூலை வாங்கி படித்தால் அவர்கள் பெரும்பாலானோட படங்களும் இருக்கிறது. அதே நேரம் தமிழ், இலக்கணம், இலக்கியம் கற்பித்தவர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக மிக புகழ்பெற்ற கல்லூரிகளான யாழ் இந்து கல்லூரி, மகாஜன கல்லூரி, ஹார்ட்லி கல்லூரி, சுண்டுகுழி, செயின்ட் ஜோன்ஸ் இவற்றிலெல்லாம் விஞ்ஞானத்தை கற்பித்தவர்கள் இந்தியாவை சேர்ந்த ஆசிரியர்கள். ஆரம்ப காலத்தில் இலங்கை அரசாங்கம் பாடசாலையை சுவீகரிக்கின்ற வரை அவர்கள் பலர் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் அதை ஒரு முக்கியமாக நாங்கள் பதிவு செய்ய வேண்டிய ஒரு விடயம் என்பதற்காக அதனை மிக கஷ்டப்பட்டு தேடி இந்த யுத்த காலத்திலே அந்த தகவல்கள் எல்லாம் அழிந்து போன நிலையில், பாடசாலைகள் எல்லாம் அழிந்து போன நிலையிலும் அவற்றை நான் தோடி தொகுத்து நல்ல. எத்தனையாம் ஆண்டு கால பகுதியில் கூடுதலாக இந்தியாவில் இருந்து வருகை தந்து கற்பித்திருந்தார்கள்? இதுக்கு சுதந்திரத்துக்கு முதல் காலனித்துவ காலத்திலே இந்தியா, இலங்கை எல்லாம் உண்டாக இருந்ததானே. இப்போ இந்த பாஸ்போர்ட், விசா பிரச்சனை இல்லை. எல்லாரும் தனுஷ்கோடிகளால் வந்து இங்கே இருந்தார்கள். இலங்கையில் உள்ள பாடசாலையை நிறுவியவர்கள் இந்திய ஆசிரியர்களை தேடி அங்கே சென்று அவர்களை நேர்முக பரீட்சை வைத்து அவர்களுடைய திறமானவர்களை இங்கே அழைத்து வந்தார்கள். 18 வயசு 16 வயதிலேயே கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்த பட்டதாரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஸ்கந்தாவிலெல்லாம் 16 வயதிலே ஒருவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து போட்டு வந்து இங்கே தனக்கு விஞ்ஞானம் படிப்பதாக பேராசிரியர் தில்லநாதன் சொல்லுவார். அதே மாதிரி கரோட்டி விக்னேஸ்வரா கல்லூரியிலே மிக திறமான இந்திய ஆசிரியர்கள் வந்து கற்பித்திருக்கிறார்கள். அதெல்லாம் இங்கத்தை பாடசாலை, அப்போ தனியார் பாடசாலை தானே. இப்போ அவர்கள் போய் அங்கே இருந்த ஆசிரியர்களை தேடி விளம்பரப்படுத்தி விண்ணப்பித்து கொண்டு வந்து இங்கே அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து உணவு, உடை, இருப்பிடம் என்று எல்லாம் குடும்பத்தோடய வந்து கன பேர் இருந்தார்கள். யாழ்ப்பாண கல்லூரியிலே மிக அண்மை காலம் வரை இருந்தவர்கள். 62ஆம் ஆண்டு வரை அரசாங்கம் பாடசாலைகள் சுவீகரிக்கிற வரை பல பேர் இங்கே இருந்தவர்கள். அதுக்கு பிறகு அவர்கள் போய்விட்டார். இவர்கள் தென்னிலங்கையிலும் படிப்பித்தவர்கள். சரி, இந்த கருவை நீங்கள் எடுப்பதற்கான காரணம் என்று உங்களுக்கு தூண்டலாக அமைந்தது என்ன விடயம்? அது மிக முக்கியமான கேள்வி. மிக முக்கியமாக என்னென்றால், நான் வடமராட்சி கரவட்டியை சேர்ந்தவன். பேராசிரியர் சிவத்தம்பியும் கரவட்டியை சேர்ந்தவர். அவருடன் கற்பிக்கின்ற பொழுது அவர் மிக ஆங்கிலத்தில், தமிழில் உள்ள ஆங்கிலத்தில் ஆகச்சிறந்த புலமை உடையவர். ஒரு முறை நான் அவரை கேட்டேன், சார் நீங்கள் இந்த ஆங்கிலம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்ட்டு. அவர் சொன்னார், இது அச்சுதம் பிள்ளை அந்த இங்கிலீஷடான்னு சொன்னேன். அச்சுதம் பிள்ளை என்பவர் கரவட்டி விக்னேஸ்வரா காலேஜிலே ஆங்கில ஆசிரியராகவும் அதிபராகவும் பல காலம் பணியாற்றினவர். இது அச்சுதம் பிள்ளை தந்த இங்கிலீஷ்னு சொன்னேன்.
எனக்கு அந்த அது ஒரு புரிதல் இதை பற்றி நாங்கள் தேடி ஆராய வேண்டும். அதைத் தொடர்ந்து யுத்த சூழ்நிலை, பாடசாலைகளுக்கு போக முடியாது, குடாநாட்டில் உள்ள பாடசாலைகளுக்கே போக முடியாது. அப்படி இருந்தும் பாடசாலைகளுக்கு போனால் அங்கத்தில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. பாடசாலைகளே சிலது இல்லை, கட்டிடமே இல்லாத. அப்படி இருந்தும் தேடி கஷ்டப்பட்டு ஒரு அரிதின் முயன்று அந்த கிடைக்கிற வரை கிடைச்ச தகவல்களை கொண்டு அந்த நூல் எழுதினேன். இன்னும் விரித்தெழுத நோக்கம் எனக்கு உண்டு. சரி, நீங்கள் ஒரு பேராசிரியராக இருக்கின்றீர்கள். தமிழில் பேராசிரியராக உங்களுடைய பணி எப்படி அமைந்திருந்தது, அது பற்றி குறிப்பிடுங்கள். உண்மையிலே நான் தமிழ் துறை பேராசிரியராகவும் ஏறத்தாழ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே 35 வருடங்கள் பணியாற்றி ஓய்வு பெற்றவன். எனக்கு தமிழ், இலக்கணம், இலக்கியம், அந்த தமிழ் துறை சார்ந்த, தமிழ் இயல் சார்ந்த விடயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு பரிச்சயம். ஆனால் நான் எனது சிறப்பு துறையாக எடுத்துக்கொண்டது ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு. ஈழத்து தமிழ் இலக்கியத்தை இந்த பல்கலைக்கழக விரிவுரையாளராக நியமிக்கின்ற பொழுது பேராசிரியர் கைலாசபதி சொன்னார், மற்ற துறைகள் எல்லாத்தையும் விட ஈழத்து இலக்கியத்துறையை சிறப்பு துறையாக எடுக்க வேண்டும், அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக நீ வேற ஒன்று வேண்டும். அதனால நான் அந்த ஈழத்து இலக்கியத்துறையை எனது சிறப்பு துறையாக எடுத்துக்கொண்டேன். ஆனால் சங்க இலக்கியங்கள், காவியங்கள், புராணங்கள் இவையெல்லாவற்றிலும் எனக்கு ஆழ்ந்த புலமைத்துவம் உண்டு. என்றால் நான் பல்கலைக்கழகம் வருவதற்கு முன்னரே பண்டிதர் வீரத்தியிடம் வரன்முறையாக தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கற்றவன். இதனாலே நான் அந்த துறைகளில் இருந்தாலும் இன்னும் சிறப்பு துறையாக ஈழத்திலக்கியத்தை நான் எடுத்துக்கொண்டேன். ஈழத்திலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு சிறிய நல்ல பெரிய பிரச்சனை என்றால், நான் அதை எடுத்துக்கொண்ட ஆண்டு என்னுடைய நியமனம் பெற்று 82, 83 யுத்த சூழ்நிலை தொடங்கிட்டு. யுத்த சூழ்நிலை தொடங்கினால் ஈழம் முழுவதையும், இலங்கை முழுவதையும் ஆய்வு செய்து எழுதுவது மிக கடினமாக வந்துவிட்டது. ஏனென்றால் போக்குவரத்து தடை, பொருளாதார தடை, வெறி இணை, குண்டு வீச்சு, சண்டை, அந்த யுத்தத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். பெரும்பாலான பகுதியோடு போக முடியாது. யாழ்ப்பாண குடாநாட்டுக்குள்ளேயே போக முடியாமல் இருந்தது. அப்படி இருக்குன்னா முதல்ல என்னுடைய பேராசிரியர்களுடைய ஆலோசனை அவர்கள் முதல் நீங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தை மையமாக வைத்து உங்களை ஆய்வுகளை தொடங்குங்கள், வளர வளர படிப்படியாக மற்ற இடங்களை அகட்டி கொண்டு போகலாம். எனவே நான் யாழ்ப்பாணத்தை மையமாக வைத்துக் கொண்டு எழுதினால்தான் என்னுடைய நூல்களில் பல ஈழத்து இலக்கிய செல்நெறி, ஈழத்து தமிழுர மரபு என்பவை இலங்கை முழுவதையும் உள்வாங்கினாலும் பெரும்பாலானவை யாழ்ப்பாண மாவட்டத்தை மையமாக வைத்துக் கொண்டுதான் வந்தது. அதுக்காக யாழ்ப்பாண பிரதேச பற்று காரணம் அல்ல, பிரதேச பற்றே எனக்கு இல்லை, எனக்கு இலங்கை முழுவதும் உண்டுதான். ஆனால் யாழ்ப்பாணத்து வாழ்வியற் கோலங்கள், யாழ்ப்பாணத்து பண்பாடு மறந்தவையும் மறைந்தவையும், யாழ்ப்பாணத்து ஆசிரியர்கள், இப்படி பல நூல்கள் யாழ்ப்பாணத்துக்குள்ளதான் என்னால் பிரயாணம் செய்யக்கூடியதா இருந்தது. உண்மையாக நினைக்க நெஞ்சம் உருகும், பிறர்கதை நிகழ்த்த நானந்தி கூசும் என்று பாரதி சொன்னது போல அந்த காலகட்டத்தில் புஷ்பாய்க்குள்ள தான் நான் திருநெல்வேலியிலிருந்து வட்டுக்கோட்டைக்கும், திருநெல்வேலி தெல்லிப்பளைக்கும், திருநெல்வேலி வடமராட்சிக்கும் சைக்கிளில் போய்த்தான் சனியாரை என்னுடைய ஆய்வுகளை செய்தேன். அது உண்மையிலே அந்த உடல் நலம் அப்பொழுது நன்றாக இருந்தபடியால் போகக்கூடியதாக இருந்தது. இதனால யாழ்ப்பாண மாவட்டத்தை மையமாக வைத்துக் கொண்டிருக்கிற பல்வேறு விடயங்களில் எனக்கு கொஞ்சம் பரிச்சயம் உண்டு. சரி, கனடாவில் உங்களுடைய நூல் வெளியிடப்படுகின்றது. இன்னும் 2 நூல்கள் பற்றி நாங்கள் குறிப்பிட வேண்டும். ஏற்கனவே நீங்கள் ஒரு நூல் பற்றி குறிப்பிட்டீர்கள். அடுத்தடுத்ததாக எந்த நூல்களை வெளியிட இருக்கின்றீர்கள்? அந்த நூலினுடைய உள்ளார்ந்த தன்மைகள் பற்றி குறிப்பிடுங்கள். அது இரண்டாவது யாழ்ப்பாண பண்பாடு மறந்தவையும் மறைந்தவை. உண்மையிலே யாழ்ப்பாண பண்பாட்டில் பல நீண்ட காலமாக என்னுடைய அனுபவத்திலும், என்னுடைய வயதிலும், என்னுடைய பெற்றோர் அந்த வாழ்ந்த சூழலிலும் இருந்த அந்த பண்பாடு இப்பொழுது பல மறந்து போய்விட்டார். பலவற்றை மறந்து போய்விட்டார். அது வாழ்வியல் சடங்காக இருந்தால் என்ன, நாட்டு பண்பாடாக இருந்தால் என்ன, உணவு பண்பாடாக இருந்தால் என்ன, எல்லாவற்றையும் மறந்து விட்டார். மற்றது சிலது தன்னாகவே மறைந்தும் போய்விட்டது. அதனாலே மறந்தவையும் மறைந்தவையும் வந்து என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய மூத்தோருடைய உரையாடல்களையும் அவரோடு சேர்ந்து அந்த நூலில் எழுதினேன். அது மிகச்சிறந்த ஒரு நூலாக, அதுவும் பரிசு பெற்ற நூல். அதற்கு 3000 பிரதிகளுக்கு மேலே அடித்து அந்த நூல் முடிந்து விட்டது என்று என்னுடைய பப்ளிஷர் சொன்னார். அந்த வகையில் அந்த புத்தகம் ஒரு புகழ்பெற்ற முதற் பதிவாக, அது பல பேர் எழுதலாம். உதாரணமாக இந்த எங்களுடைய யாழ்ப்பாண மக்கள் இந்த உணவு பழக்க வழக்கம் மாறிவிட்டது, உடை மாறிவிட்டது, வீடு மாறிவிட்டது, இவையெல்லாம் பேச்சு வழக்கு மாறிவிட்டது.
பண்பாட்டு வழக்குகள் மாறிவிட்டது. அதில் ஒரு பல்வேறு கட்டுரைகள் அந்த புத்தகம் போதிய அளவில் இருந்தாலும் அதை பேர்ந்து வாங்கி படித்துக் கொள்ளலாம் தேவையானவர்கள். அதில் நாங்கள் எங்களுடைய பழக்க வழக்கங்கள் பல மாறிவிட்டன. பலவற்றை நாங்கள் மறந்து விட்டோம். இப்போ நீங்கள் பேசுகின்ற இந்த விடயத்தோடு தொடர்படுத்தி ஒரு கேள்வி. நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது ஈழத்தமிழர்களுடைய தமிழ் பிரயோகம் தொடர்பாக பலரும் வியந்து பாராட்டிய காலம் இருந்தது. ஆனால் இப்பொழுது பலரும் பேச்சு வழக்கில் கூட அவர்கள் ஒருமைப்பன்மை மற்றும் ஏனைய விடயங்கள் தமிழின் சிறப்புகளை கவனிக்காதவர்களாக இருக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. இது நீங்கள் தாயக பகுதியிலும் அவதானித்திருக்கின்றீர்களா? இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன என்றால் தமிழின் சிறப்புகள் அதனை உச்சரிப்பு சிறப்பாக பேச வேண்டும், அது மட்டுமல்லாமல் இலக்கணம் சிறப்பாக இருக்க வேண்டும், அதனை தவற விடுகிறார்கள். இதற்கான அடிப்படை காரணம் என்று நீங்கள் அவற்றை பார்க்கிறீர்கள்? உண்மையிலே அதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இப்பொழுது நீங்கள் சொன்ன நல்ல உதாரணம் எங்களுடைய ஈழத்திலும் சரி பெரும்பாலான ஊடகங்கள் உரிமைப்பன்மை பிளவுபடுகிறார்கள். நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்று தான் சொல்வார். அந்த உரிமைப்பன்மை பிள்ளைகள் பல பேர் மேடையில் பேசிக்கே முடுறாரு. ஆனால் அதுக்கு ஒரு பல்வேறு காரணங்கள். ஒன்று, முறையான தமிழ் கல்வி ஆரம்ப காலத்தில் கற்பிக்கப்படாமை. நாங்கள் படிக்கிற காலத்தில் 5ஆம் 6ஆம் வகுப்புகளில் அந்த உரிமைப்பன்மை பேச்சு வழக்கு, அந்த பேச்சு வழக்குக்கும் எழுத்து வழக்கம் உள்ள வித்தியாசங்கள் வச்சு எங்களுக்கு கற்பிக்கப்பட்டது. 2வது ஒரு மிக முக்கியமான ஒரு கல்வி முறையில் அப்படி சொல்வது எழுதல் என்று ஒரு பாடம் இருந்தது. அதில் அவர் சொல்வது எழுதிய உரிமைப்பன்மை நாங்கள் கவனிக்க வேண்டி வரும். ஒருமையில தொடங்கி பன்மையில முடிக்க விடாது, பன்மையில துவங்கி ஒருமையில முடிக்க விடாது. இப்படி வந்து திருத்தி தருவார். அதுல எங்களுக்கு அந்த கல்வி போதனா முறையால இலக்கணம் என்று இல்லாமல் இலக்கியத்துக்கு கூடாகவும் வாழ்வியல் கூடாகவும் வந்தது. இது ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு என்னென்றால், இந்த மீடியாக்கள், மன்னிக்கணும் நான் சொல்றதுக்கு, மீடியாக்கள்லையும் பொதுவாக தமிழ்நாட்டு மீடியாக்கள் அவையும் இந்த உரிமைப்பன்மை பிழைகளையும் உச்சரிப்பு பிழையையும் விடுகிறார். பத்திரிகைகளில் கூட இந்த பிளவுகளை, யாழ்ப்பாணத்தில் வந்த ஒரு பத்திரிகையில், நான் பத்திரிகை பேரை குறிப்பிட விரும்பவில்லை, எல்லா பத்திரிகைகளும் ஒரு பத்திரிகையில் வந்தார்கள். ஒரு நாள் ஒரு சப் ஹெட்டிங் போட்டிருந்தார்கள், 3 கணவனை இழந்த பெண்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும். நான் போட்டியில் பேசிக்க சொன்னேன், 3 கணவனை இழந்தவர்களுக்குன்னா 1 கணவனை இழந்தவர்களுக்கு இல்லையோ? அப்போ கணவனை இழந்த 3 பெண்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று போட்டதுக்கு பதிலாக 3 கணவனை இழந்த பெண்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று போட்டார். இப்படியான தவறுகள் இருக்கு. கூடுதலாக செய்தி அறிக்கையில் இந்த தவறுகளை இப்பொழுது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனை கேட்பவர்களும் அதுதான் சரி என்று நினைத்து பின்னர் அவர்களும் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அதனை பயன்படுத்துபவர்களாக மாறிவிடுகிறார்கள். இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அது இன்னொரு போறதுக்குரிய விடயம். இந்த சமகால மீடியாக்களில் வருகிற எழுவாய் பயனில பிழை, உரிமைப்பன்மை பிழை, வசன மயக்க பிழை, பல்கலைக்கழக உபவேந்திரனுக்கு உபபல்கலைக்கழக வேந்திரனும் எழுதுறாங்க. அப்படியெல்லாம் வருது. ஆமா, சரி. பிள்ளைகளுக்காக, குறிப்பாக இளையவர்களுக்காக புலம்பெயர் நாட்டில் பலர் விரும்பக்கூடிய ஒரு நூலாக இன்னும் ஒரு நூலை நீங்கள் வெளியிட இருக்கின்றீர்கள். அந்த நூலினுடைய சிறப்பை குறிப்பிடுங்கள். அது கூடுதலாக பிள்ளைகளுக்கு எந்த வகையில் உதவக்கூடியது? அது உண்மையிலே நீங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்டது. எனக்கு 4 பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இப்போ 7ஆம் 8ஆம் வகுப்புக்குள்ளே படிக்கிறவர்கள். பள்ளிக்கூடத்திலே இலங்கையிலே பேச்சு என்ற ஒரு பாடம் இருக்கு. இப்போ பள்ளிக்கூடத்திலே அவர்கள் பேச்சு ஒரு பாடத்துக்கு பேச்சுக்கு எழுதி என்னிடம் வந்து கேட்பாரு, தாத்தா ஒரு பேச்சு எழுதித்தாருங்க, விபுலானந்தரை பற்றி எழுதுங்கோ அல்லது பாரதியாரை பற்றி எழுதுங்கோ அல்லது காலை காட்சி பற்றி எழுதுங்கோன்னு கேட்பார். அப்போ நான் அதை எழுதி கொடுத்து கொண்டிருந்தேன். எழுதி கொண்டிருந்தது எல்லா பள்ளிக்கூடத்திலிருந்தும் பெரும்பாலான பெற்றார் என்னிட்ட வந்து எழுத கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு ஆசிரியர் சொன்னார், நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எழுதி கொடுக்காம விட்டுட்டு ஒரு பொதுவாக ஒன்று எழுதி ஒரு புத்தகமாக போட்டியல் என்றால் அதே வாங்கி அவர்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிப்பார்கள், பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். அதற்காக நான் அந்த பிற பிள்ளைகளுக்கு எழுதினவற்றை தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டேன். என்னுடைய வெளியீட்டாளரிடம் கொடுத்தேன், அவர் வெளியிட்டார். அது வெளியிட்டு 1ஆம் பதிப்பு முடிந்ததும் 2ஆம் பதிப்புக்கு இன்னொரு 5-6 தலைப்புகளில் எழுதி தர சொல்லி எழுதி கேட்டு கொடுத்து, அதால் வர லாபம் என்னென்றால் பிள்ளைகள் பேச எப்படி பேச வேண்டும், மேடை பயிற்சிக்குரிய பயிற்சி. மேடையில் பேசுகிற பொழுது எவ்வாறு நிற்க வேண்டும் என்றது பூ மாதிரி இல்லாமல் அதோட எவ்வளோ வணக்கம் சொல்லணும், என்ன மாதிரி பண்ணுற போடிய இடையிடையிலே விழிக்க வேண்டும். 3வது
எழுத்துப்பிழை, வசனப்பிழை நீங்கள் ஏற்கனவே ஒருமை பெண்ண பிழை இல்லாமல் எழுதணும். அது கட்டுரைக்கு பிள்ளைகளுக்கு உதவும். பேச்சோட மாத்திரமல்ல, பிள்ளைகள் எழுத்துப்பிழை, வசனப்பிழை, சொற்பிழை, மயக்கம் இல்லாமல் எழுதுகிற கட்டுரைகளுக்கும் அந்த இது. அதுக்காக நான் அந்த புத்தகத்தை எழுதினா கொஞ்சம் புத்தகம் தான் கிடக்கும். அது ஒன்று மிக பரவலாக அந்த புத்தகத்துக்கு பாடசாலைகளிலிருந்து ஆதரவு கிடைச்சு. எல்லா பாடசாலைகளும் வாங்கினார்கள். அதனால அந்த 5ஆம் 6ஆம் வகுப்புக்கு உட்பட 1ஆம் வகுப்பில் தொடங்கி பாலர் வகுப்பில் தொடங்கி ஒரு 6ஆம் வகுப்பு வரை எழுத, அது 6ஆம் வகுப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவிடும். எழுத்துப்பிழை விட ஆயினும், பதினப்பிழை விட ஆயினும், அதுக்குள்ளேயே அவைக்குள்ள ஒரு திறமை வந்து மேலே வந்துடுவிடும் பேச்சில். அதற்காக அதை எழுதினேன். இந்த நூல், இந்த 3 நூல்களும் மிக விற்பனையாகி குறைந்த அளவில் தான் இருக்கு. நான் இப்போ கனடாவுக்கு வருகின்ற போது என்னுடைய நண்பர் சொன்னார், கொஞ்சம் புத்தகத்தை கொண்டு வாங்க, ஒரு அறிமுக நிகழ்வு நிகழ்த்தி உதவி விடுவோம் என்று. அதுக்காக நான் கொஞ்சம் புத்தகத்தை தான் என்னுடைய கையில் கொண்டு வந்தேன். அதை என்னுடைய நண்பர்கள், மாணவர்கள் வெளியிட வைக்க இருக்கிறார். இதனால் இந்த புத்தகங்களால் உள்ள 3 அம்சம் இருக்கு. ஒன்று, எங்களுடைய கல்வி பாரம்பரியம் பற்றிய ஊற்றுக்காலையும், அதுவும் குறிப்பாக விஞ்ஞான கல்வி, மகாஜன கல்லூரி, ஸ்கந்தோரியாத கல்லூரி, இந்து கல்லூரி, சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி, ஹார்ட்லி கல்லூரி, ஹரோல்ட் விக்னேஸ்வர் கல்லூரி, யாழ்ப்பாண கல்வி, இவற்றில் எல்லாவற்றிலும் கற்பித்தவர்கள் இந்திய ஆசிரியர். எங்களுடைய பட்டதாரிகள் வருவதற்கு முன்னர் 55-56 எங்களோட பட்டதாரிகள் வர தொடங்குகிறார்கள். இங்கே இருந்து போய் இந்தியாவில் படிச்சு, அதுக்கு கூடி இங்கே படிப்பிச்ச இந்திய ஆசிரியர்களும் உதவி செய்திருக்கிறார்கள், அட்மிஷன் எடுத்து கொடுத்து. அவர்கள் படித்து வரும் வரையும் அவர்கள் தான் கல்வியை கற்பித்தார்கள். இதனால தான் உண்மையில் இந்த அடிப்படை ஊட்டை பார்த்தால் ஒரு காலகட்டத்தில் இந்த தரப்படுத்தல் தொடங்குவதற்கு முதல் மகாஜன கல்லூரியிலிருந்தும், இந்து கல்லூரியிலிருந்தும், ஹார்ட்லி கல்லூரியிலிருந்தும் இலங்கை முழுவதுக்கும் தேவையான டாக்டர் இன்ஜினியர்ஸ் தெரிவு செய்யப்பட்டார். இலங்கை முழுவதுக்கும் தேவையானது தரப்படுத்தல் அடிப்படை தொடங்குறதுக்கும் அந்த அந்த பரீட்சை முடிவுகள் முக்கியமான காரணம். இதனால அந்த தரப்படுத்தலே வந்தது. இந்த வகையில் இந்திய ஆசிரியர்கள் மகத்தான பணி அது. நான் வடிவாளி அவர்கள் அர்ப்பணிப்போடு செய்தார்கள். அவர்களை ஈழத்தவர்களும் நன்றாக போஷித்தார்கள். உதாரணமாக சொல்லலாம், வல்வெடித்துறை ஸ்கந்தா, அந்த வல்வெடித்துறை ஸ்கூல் ஞாபகம், அதில் கற்பித்தவர் ஒரு பிராமணர், மிகப்பெரிய அறிவாளி. அவர் ஐயர். அந்த முகாமையாளர் அவரை சுவாமி என்று தான் கூப்பிடுவாராம். சுவாமி என்று கூப்பிடுவார். அவர் பிராமணனாக இருந்தபடியால் அவருக்கு மரக்கறிகளை ஒவ்வொரு நாளும் அவர் வாங்கி அனுப்புவாராம். அவர் பிராமணச்சும் அங்கே வெள்ளிடத்துல மீன் தானே அதிகம். அப்போ அந்த அப்படி போசித்தார்கள். இன்னொரு பேர் இருந்தவர் கேடி ஜான் என்று உடுப்பிட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரியில் இருந்தவர். அவர் அந்த உடுப்பிட்டியில் உள்ள மக்கள் அவ்வளவு பேரோடும் பழகினார். பாடசாலை விட்டு பின்னேரம் எல்லாம் முடிய அந்த ஒழுங்குகளுக்கெல்லாம் நடந்து போவாராம். பிள்ளைகளை வழியில் வந்து கேட்பாராம், என்ன முடியாது. அதனால அவர் வகுப்பில் பாடசாலையில் பிள்ளைகளை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாராம். பிள்ளைகள் இந்த தகப்பன்ற பேரை அல்லது பேரன்ற பேரை சொல்லி தான் கூப்பிடுவாராம். நான் என்னுடைய இங்கே கனடாலாம் இருப்பார்கள், அந்த அங்கே படித்த வயது போனவர்கள் கேட்டால் சொல்லுவார்கள். இருக்கிறார்கள் கேள்விப்பட்டால் தொடர்பு கொள்ள முடியல, வலு கஷ்டப்பட்டேன். ஏனென்றால் பத்திரிகைகளிலே இதை விளம்பரம் செய்தேன். ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் கடிதம் எழுதி ஒரு வினாக்கூத்து அனுப்பினேன். ஒருவரும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு சில சென்ட் பேட்ரிக்ஸ், சென்ட் தோமஸ் அவங்க சில அனுப்பினார்கள், சில கிறிஸ்தவ பாடசாலைகள் அனுப்பினார்கள். மற்றவர்கள நான் தான் தேடி போய் படித்து எழுதினேன். இன்னும் இதை பூரணமாக பெரிய ஒரு ஆய்வு முறையில் இன்னும் எழுத வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. அது விரைவில் செய்வேன். சிவலிங்கராஜா அவர்களே, நீங்கள் இப்பொழுது ஓய்வு பெற்ற ஒருவராக இருந்தாலும் யாழ் பல்கலைக்கழகத்தில் மொழித்துறை என்பது இப்பொழுது எப்படி இருக்கின்றது? உங்களுடைய அவதானிப்பு எப்படி இருக்கிறது? உண்மையிலே நான் இப்போ பல்கலைக்கழகத்திலிருந்து இழைப்பாடி 10 வருஷம் ஆகிவிட்டது. நான் பல்கலைக்கழகத்தோடு பெருமளவு தொடர்பு வைக்கிற குறைவு நான் என்னுடைய. எங்களுடைய மாணவர்கள் தான் அங்கே இப்போ நடந்து கொண்டிருக்கிறார். மொழித்துறையை பொறுத்தவரை 2 முக்கியமான இது. ஒன்று தமிழ்துறை இருக்கு, மொழியியல் துறை இருக்கு. 2லேயும் இருக்கிறார்கள் இளந்தலைமுறையினர்கள். இப்பொழுது நாடு அமைதியாக வந்தபடியால் அவர்கள் தங்களுடைய பணிகளை ஓரளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அதில் அவ்வளவு தலையிடுவது இல்லை. இரண்டாவது இடர்பாரி போனதன் பிறகு தலையிடக்கூடாது. அவர்கள் எங்கிட்ட கேட்டாலுடைய நாங்கள் போய் அதுக்குள்ள முயற்சி பண்ணி கொண்டோ என்று இருக்கக்கூடாது. என்னுடைய பாலிசி.
இப்பொழுது புலம்பெயர் நாட்டில் தங்களுடைய பிள்ளைகள் தமிழில் ஆளுமை மிக்கவர்களாக வர வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்புகின்றார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிள்ளைகள் பெற்றோர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக தமிழை கற்றாலும் கூட, ஆனால் நினைப்பது போன்று பிள்ளைகள் தொடர்ந்து இந்த தமிழை அவர்களுடைய பேச்சு வழக்கிலும் சரி, அல்லது தொடர்ந்து தமிழ் சம்பந்தமான ஆக்கங்களை வெளியிடுவதிலும் கூடுதலாக அவர்கள் அக்கறை காண்பிக்காதவர்களாக இருக்கிறார்கள். இதனை தொடர்ந்து தாயகம் போன்று தமிழிலேயே அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஆக்கங்களை வெளியிடுவதற்கும், அதே நேரத்தில் வீட்டில் இருப்பவர்களோடு பேசுவதற்கும், தமிழை ஒரு பயன்பாட்டு மொழியாக கொண்டு வருவதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆலோசனை கூறுவீர்கள்? உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் என்னென்ன விடயங்களை கூறுவீர்கள்? உண்மையிலே இந்த மொழி என்பது தாய்மொழி என்றுதான் நாங்கள் சொல்றோம். தந்தையர் மொழி என்று சொல்றேன், தந்தையர் நாடு என்று சொல்லுவோம், அந்த தாய் மொழி என்று தான் சொல்லுவோம். அம்மாவினுடைய சூழல் என்றதான் அந்த கருத்து. அந்த வகையில பிள்ளை தமிழ்ல கூட வீட்டில நிறைய தமிழ் சூழல் இருக்கவும். இங்க அந்த பேரன் பேத்தி அந்த சூழல்கள் இல்லை. இப்போ ஈழத்திலும் மற்ற இடங்களிலும் ஓரளவுக்கு இருக்கிறது, பெருமளவுக்கு இல்லை. இந்த பிள்ளைகள் தாய்மொழியை கற்பது வீட்டு சூழல் தான் மிக முக்கியம். முதலாவது அவர் பேசுவது, எழுதுவது. தம்பி சாப்பிட வருங்கன்னு சொல்லி, நான் இங்கிலாந்திலே போய் இருந்த பொழுது என்னுடைய மிக நெருங்கின ஒரு உறவினர் வீட்டில் தான் இருந்தேன். அவர் உயர்ந்த பதவியில் இருக்கிற 2 பிள்ளைகள். அவர்களுக்கு தமிழ் தெரியாது. நான் இங்கே தமிழ் புத்தகங்கள் எல்லாம் கொண்டு நான் படிக்க சொல்லி, ஏன்னா வீட்டில் அப்பா அம்மாவும் தமிழ் கதைக்கிறீர்கள், அவை இங்கிலீஷிலே கழிச்சுக்கொள்ளும், பிள்ளைகளும் இங்கிலீஷே கழிச்சுக்கொள்ளும். அவைக்கு பிள்ளைய வளர்க்க பார்க்க தேட வந்த ஆயாமாரும் இங்கிலீஷ் வெள்ளைக்கார். அதனால அந்த பிள்ளைகள் இங்கிலீஷ் நான் 1 மாதம் நின்று பழக்கி தாத்தா சாப்பிட வாங்க கொண்டதான் அவர்கள் படித்து கொண்ட தமிழ். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அதுக்கு வீட்டு சூழலே இருக்கும். 2வது அடுத்த ஸ்டெப், இந்த தமிழ் சார்ந்த பத்திரிகைகள், தமிழ் சார்ந்த இதுகளை வாசிக்கிற அழகான படங்கள், அழகான நிறைய புத்தகங்கள் இருக்கு, இன்னும் வந்திருக்கு, அதை பற்றி கொடுக்குவோம். 2வது இந்த ஊடகங்களில் தமிழ் செய்திகளை கேட்க விடுவோம். தமிழ் செய்திகள், தமிழ் விஷயங்கள். இப்படி ஒரு சூழல் வந்தால் ஒரு 13-14 வயது வரையும் பிள்ளை தமிழை வந்தால் அப்புறம் அங்கால பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக வரும். அது பிறகு மறக்காது. 2வது என்னுடைய கருத்து, என்னுடைய அனுபவத்தின் வெளிப்பாடு அதுதான். நீங்கள் ஒரு நூலை எழுதியிருக்கின்றீர்கள் என்ற அடிப்படையில் இந்த கேள்வியை கேட்கின்றேன். அதாவது பிள்ளைகளுக்கான நூலை எழுதுவதில் சில நுணுக்கங்களை கையாள்வது வழக்கம். ஆனால் இப்பொழுது பலரும் நூலை எழுதுகின்ற பொழுது பிள்ளைகளுக்கு தொடர்பில்லாத படங்களை போட்டு அதற்கு பொருத்தமான சொல் என்று அவர்கள் போடுகிறார்கள். ஆகவே அந்த இங்கே இருக்கின்ற ஆங்கில புத்தகத்தில் சிறுவர்களுக்கான படங்களும் அந்த சொல்லும் தொடர்புடைய சொற்களாக இருக்கும். தமிழ் புத்தகத்தில் அவ்வாறான பெரிதாக பார்க்கின்ற பொழுது பெரிதாக அவ்வாறான ஒரு நிலை இல்லாத விடயம் தெரிய வருகிறது. இது பிள்ளைகள் அந்த தமிழ் மொழியை தொடர்ந்து படிப்பதில் சிக்கலை ஏற்படுத்துமா? இதில் ஏதாவது நுணுக்கங்கள் இருக்கின்றனவா? நிச்சயமாக என்னுடைய சொந்த அபிப்பிராயம், இந்த பிள்ளைகளுக்கு இப்ப எங்களுடைய தாயகத்திலேயே பிள்ளைகள் தமிழ் பிள்ளை விடுகிறார்கள், தமிழ் படிக்கிறார்கள், எல்லாரும் இளகரம் பிள்ளை விடுறார்கள், எல்லாம் தாராளமாக விடுகிறார்கள். அந்த பிள்ளைகள் வாழற சூழல்ல நித்தியம் தமிழ் பாட்டை கேட்கிறார்கள், தமிழ் நியூஸை கேட்கிறார்கள், தமிழ் பத்திரிகை, அவர்களே தமிழில் தரமான இல்லாமல் இருக்க புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறவர்களுக்கு படிப்பிக்கின்ற பொழுது மிக அவதானமாக படிக்கணும். உதாரணமாக ஒரு இந்த இதோட கொஞ்சம் நான் சம்பந்தப்பட்டு இப்போ நான் ஒதுங்கிட்டேன். இந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற தமிழ் நூல்கள் பற்றிய கருத்தில் அவர்களுக்கு பரிச்சயமான சூழலில் இருந்து தான் நம்மளை கொண்டு போகும். அவர்கள் பழகுகின்ற விதங்கள்ல இருந்து தான் தமிழை கொண்டு எடுத்த உடனே தனித்தமிழ், கடுந்தமிழ், தூய தமிழ் என்று வெளிக்கிட்டால் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அது கஷ்டமாயிருக்கும். அந்த பிள்ளை அதை விட வேறு சூழலில் அதை கேட்க மாட்டேன். உதாரணமாக எங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதானே, உலகம் என்ற சொல்ல பொதுவாக பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியும். அந்த பாடப்புத்தகத்தில் உலகம் என்ற சொல்லில வையகம் என்று இருக்கு. இப்போ அந்த பிள்ளைக்கு வையகம் வேண்டாம், அதுக்கு டிக்ஷனரி கொடுக்கணும். உலகம் என்று முதல் இந்த உதாரணத்தை சொல்றேன், இப்படி நிறைய இருக்கு. அப்படி பார்க்க இந்த பிள்ளைகளுக்கு பாடப்புத்தகங்களோட பொழுது நடைமுறையில் உள்ள தமிழ் சொற்கள், அது பிறகு இப்போ தமிழ் ஆராய்ச்சியை வரைக்கல, அது மொழி ஆராய்ச்சியில் வரைக்கல, நடைமுறையில் வழங்குகிற தமிழ் சொற்கள், தமிழ் கவிதை, தமிழ் இலக்கியம் போன்றவற்றை கொண்டு வரும்.
அது இப்போ லக்கணம் ஒரு காலகட்டத்தில் லக்கணம்னா வெறுப்பு பிள்ளைகளுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு வெறுப்பு. அதுக்கு காரணம்னா லக்கணத்தை அப்படியே அவர்கள் கடுமையாக போதிச்சதுதான். அது மாதிரி தான் இந்த புலம்பெயர் பிள்ளைகளின் கல்வியிலையும் இப்போ என்னுடைய புத்தகத்தில் பார்த்தா அது வடமொழி சொற்கள் இருக்கும். அதை தவிர்க்க முடியாது. நான் சந்தோஷமா இருப்போம்னு சொன்னால் சந்தோஷம் தமிழ் சொல் இல்லை, அதை போடக்கூடாதுன்னு சொல்லல. அந்த பிள்ளைக்கு வீட்டில் நாங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி போட்டு அங்கே போய் ஒரு சொல்ல சொன்னால் பிள்ளை பெறாது. அது படிப்படியாக வரும். இது அது பெரிய விஷயம். இதை பற்றி நீண்ட உரையாடல் செய்ய வேண்டும். அது படிப்படியாக பிள்ளையின் சூழல்ல இருந்து வந்தால் தமிழ் வரும். ஆமாம், நல்லது. பல விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக அமைய நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தர இருக்கின்ற உங்களுடைய ரசிகர்கள் மற்றும் நலன் விரும்பிகளுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? கனடாவுக்கு வந்திருக்கின்றீர்கள், உங்களை தெரிந்தவர்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியினை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கான செய்தியாக எதை சொல்ல விரும்புகிறீர்கள்? உண்மையிலே நான் இந்த கனடாவுக்கு 2வது தடவையாக வந்திருக்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் அவர்கள் இந்த நூலை பெற்று கிடைக்கிற மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து மற்றவர்களுக்கும் வாசிக்க படிக்க கொடுத்து அதிலே இருந்து ஒரு தமிழியல் என்ற சிகரத்தை நோக்கி போவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளில் எடுத்துக்கொள்ளலாம். அது இந்த மேடையில் பேசுவோம் என்ற நூலை பிள்ளைகள் படித்து அதை மனனம் செய்து பாடமாக்கி வந்தால் அவர்களுக்கு இந்த கட்டுரை எழுதுறேன் என்ற விடயம் இலகுவாகும். அதே மாதிரி அவர்கள் பேச கதைக்க பழகிவிடார். அதே மாதிரி பண்பாடு பற்றி எழுதிய நூலில் நாங்கள் எப்படி இருந்தோம், எங்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது, எங்களுடைய முன்னோர் இந்த இங்கே இருக்கிற புலம்பெயர் தேயங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாத தலைமுறை அவர்கள் இந்த பண்பாட்டில் வாழ்ந்தார்கள் என்பதை அந்த பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். தொன்மை மறவேல் ஔவையார் மிக முக்கியமான வரி, தொன்மை மறவேல் தோற்பன தொடரேல். நல்ல விருப்பமான வரி இரண்டும். எங்களுடைய தொன்மையை நாங்கள் மறக்கக்கூடாது, தோற்றவற்றை தொடரக்கூடாது. தொன்மை மறவேல் தோற்பன தொடரேல். இந்த வகையில் நாங்கள் எங்களுடைய பண்பாட்டு அம்சங்களை காலதேச வர்த்தமானத்துக்கு அமைய மாற்றிக்கொள்ளலாம். மாறுவது அது செண்டபாட்டில் மாறாது. நாங்கள் நினைச்சு மாத்திரம் இல்லை. எங்களோட பெற்றார் பொறுமையோட போனார் வேண்டாக்க நாங்கள் பொறுமையோட போக இல்லாது, அது காலம் செய்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் ஒருங்காலோட போனார் என்பது இந்த பிள்ளைக்கு தெரியும். எங்களோட மூதாதையர் இப்படி இருந்தார்கள் என்பது தெரியும். இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி வீடு வாசல் சாப்பாடு விழாக்கள் எல்லாம் இல்லாமலே போச்சு. கூத்து நாடகம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. பேச்சு வழக்கு சொற்கள் இல்லாமல் போச்சு. மரபு தொடர்கள் இல்லாமல் போச்சு. பழமொழிகள் இல்லாமல் போச்சு. இவை எல்லாவற்றையும் இப்படி எங்களோட மக்கள் இருந்தார்கள் என்பதை அவர்கள் அதை இப்போ பயன்படுத்தணும் வேண்டி இல்லை. இப்போ அப்போ ஒடியல் புட்டை சாப்பிட்டார்கள் நடக்க வேண்டி இப்போ நாங்கள் ஒடியல் புட்டை சாப்பிடணும்னு முடியல. ஆனால் அவர் ஒடியல் புட்டை சாப்பிட்டு சுதந்திரிகளாக இருந்தார்கள் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம். அதுதான் என்னுடைய. சரி, இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய நூல் வெளியீடு சிறப்பாக அமைய எமது ஊடகத்தின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நூல் வெளியீடானது ஆல் இன் கம்யூனிட்டி சென்டர் மார்க்கத்தில் நடைபெற இருக்கின்றது. மாலை 6:30 நடைபெற இருக்கின்றது. நீங்களும் இதில் கலந்து கொண்டு இந்த நூல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். பேராசிரியர் அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நூல்கள் பற்றிய விவரங்களை எமது நேர்களோடு பாய்ந்து கொண்டமைக்கு CMR சார்பாக எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.